காரைக்குடியில் கோவில் நகைகள் உட்பட 100 சவரன் தங்க நகைகள் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. ஆள் இல்லாத நேரத்தில் கோவில் நிர்வாகியின் வீட்டிற்குள் புகுந்து கைவரிசை காட்டிய கொள்ளையர்கள் சிக்கினார்களா? சிவகங்கை மாவட்டம் கோட்டையூர் அழகாபுரி அருகே கருவியப்பட்டி கிராமத்தில் முத்துமாரியம்மன் கோயில் அமைந்துள்ளது. இந்த கோயிலில் அம்மனுக்கு அணிவிக்கப்படும் நகைகள் கோயில் நிர்வாக தலைவராக உள்ள சேதுராமன் என்பவரது வீட்டில் பாதுகாக்கப்பட்டு வருகின்றன. கோயில் திருவிழாவின் போது மட்டுமே நகைகள் எடுத்து வரப்பட்டு அம்மனுக்கு அணிவிக்கப்படும். சேதுராமனுக்கு கருவியப்பட்டி சொந்த ஊர் என்ற போதும் அவர் கோவையில் தங்கி நகை அடகு கடை நடத்தி வருகிறார். கருவியப்பட்டி கிராமத்தில் உள்ள அவரது வீட்டில் யாரும் குடியிருக்காத நிலையில் கோயில் நகைகளை அங்கு பாதுகாத்து வந்திருக்கிறார். இந்த நிலையில் செவ்வாய்க்கிழமை சொந்த ஊர் திரும்பிய போது வீட்டின் பூட்டு உடைக்கப்பட்டிருந்ததை கண்டு சேதுராமன் அதிர்ச்சி அடைந்துள்ளார். பின்னர் உள்ளே சென்று பார்த்தபோது 35 சவரன் கோயில் நகைகள் மற்றும் அவருக்கு சொந்தமான 65 சவரன் தங்க நகைகள் திருடப்பட்டது தெரிய வந்துள்ளது. அத்துடன் வெள்ளி பொருட்கள் 50,000 ரூபாய் ரொக்க பணம் என பலவும் திருடு போனதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக பள்ளத்தூர் காவல் நிலையத்தில் சேதுராமன் புகார் அளித்துள்ளார். சேதுராமன் வீட்டின் அருகில் உள்ள மணிகண்டன் என்பவரது வீட்டிலும் பூட்டை உடைத்து கொள்ளை சம்பவம் அரங்கேறியதாக புகார் அளிக்கப்பட்டுள்ளது. கருவியப்பட்டி கிராமத்தில் ஒரே நேரத்தில் 2 வீடுகளில் நடைபெற்ற கொள்ளை சம்பவம் தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் நகை அடகு கடை வைத்திருப்பவரின் வீட்டில் பாதுகாக்கப்பட்டு வந்த கோயில் நகைகள் திருடப்பட்டது தொடர்பாக பல்வேறு கோணங்களிலும் விசாரணையை முடுக்கிவிட்டுள்ளனர். கருவியப்பட்டி கிராமத்தில் கோயில் நகைகள் உட்பட 100 சவரன் தங்க நகைகள் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் காரைக்குடி பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.